நல்லா 23 வீடு வாசல், BMW F4 6, 2 பார்ச்சுனர், 8 காரு, 150 கார் வாங்கியிருக்கிறேன். நம்பிங்களா? என் தொழிலாளிகளே காரில் தான் அனுப்புவேன். எங்கள் அண்ணன் ஆச்சரியப்படுவார். எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு டொனேஷனுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, யோ என்ன அப்படி பண்ணிட்டேன், 5 லட்சத்தை நீ பாட்டில் கொடுத்துட்டு போயிட்டேன், என்னண்ணே என்னண்ணே கம்மியான் போயா நீ வேறு, அதில் 2 லட்சம் 3 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்கன்னு கொடுத்தாரு. கேட்டு பாருங்கள். அப்போ என் மனசை பாருங்கள். ஏன்னா அந்த விஷயம் அப்படி. எங்கள் ஹோட்டல் சங்கத்துக்கு ஒரு சோதனை, நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி அதிலேருந்து நாங்கள் ஒரு பார்க்கிங் லைசன்ஸ் வாங்கிட்டதுக்கு நிதி தேவை, 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் திட்டுறாரு. நான் அப்படி தான் பார்ப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. டொனேஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது எனக்கு. 5 லட்சம் 20 லட்சம் இப்படி கொடுத்துருவோம். அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள், இந்த பணம் எவ்வளோ விளையாண்டுருக்கும் என் வாழ்க்கையில். என் வீட்டில் கிடக்குது ஒரு 5 லட்ச ரூபா. இது எப்படி வந்திருக்கும் இந்த 5 லட்ச ரூபா? இங்கே கிடக்குது. ஏடா டே டிரைவரு கேள்வியெல்லாம் கேட்கணும். ஆமாம்மா, என் டிரைவரை கூப்பிட்றேன். உங்கள் வாயா, இந்த 5 லட்சம் எப்படியா வந்தது? கீழே போய் என் ஒய்ஃபிட்ட கேள். ஏம்மா மேலே ஒரு 5 லட்ச ரூபா கவரில் கிடையாது, இப்படிலாம் பணம் வந்துருச்சுங்க எனக்கு. கேட்ரிங் ஆர்டரு ஹோண்டாய் கம்பெனிக்கு பண்ணுறேன். 35,000 பேர் கேட்ரிங் நான் பண்ணுறேன் ஹோண்டாய் கம்பெனிக்கு. இந்த ராமாவரத்தில் DLFக்கு நான் தான் பண்ணுறேன். குமியுது. உங்களை மாதிரி படித்தவங்களாம் நிறைய என்கிட்ட நிர்வாகத்திலேருந்து எடுத்து கொண்டு போகிறாங்க நிர்வாகத்தை. எனக்கு என்னன்னே தெரியாது. கார் வாங்கின தவிர நான் போக மாட்டேன். அந்த கார் இன்னொருத்தர்கிட்ட தான் 6 மாதம் கிடக்கும். அப்புறம் இந்த கார் அங்கே இருக்குது, அதை இங்கே கொண்டு வா. இப்படி தான் எனக்கு ஞாபகம். அந்த BMW எங்கள் இயக்குனர் பாராஜாவை கொடுத்து அனுப்பிட்டேன். 6 மாதமாக அவர்கிட்ட தான் இருக்குது. 6 மாதம் சம்பளம் டிரைவருக்கு என் ஆஃபீஸ்லேருந்து போட்டிருக்கிறாங்க. எங்கள் ஐயா ஃபோன் பண்ணுறாரு, டே தமிழ் என்னால் முடியலடா, என்னென்னு நீ டிரைவருக்கு 30,000 போகிற, நான் இருக்கிற டிரைவருக்கு 5,000 தான் உங்களுக்கு நான் பிரச்சனையாகுது, அந்த காரை தூக்கிட்டு போயிருன்றாரு. பிரச்சனை பாருங்கள், கார் கொடுத்தோன்னு கஷ்டம் கிடையாது, சம்பளம் கொடுக்கணுன்னு கஷ்டம் கிடையாது. அவருக்கு பிரச்சனை என்னென்னா, மீதி அவர் பையன் பொண்ணுங்க ஓட்டுற கார் டிரைவர்களுக்கெல்லாம் 5,000 தான் சம்பளமாக, என் கார் டிரைவருக்கு 30,000. நான் எப்படி சம்பளம் போடுவேன்னா, ஒரு மனிதனு வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன். அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். அவனுக்கு ஒரு வீட்டு வாடகை இருக்கும், ஒரு கரண்ட்டு பில்லு இருக்கும், அவன் பயணிக்கணும், ஒரு உச்சியில் எண்ணெய் வைக்கணும், மேலுக்கு ஒரு சோப்பு போடணும், பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும். என்னடா 20,000 கொடுத்தா என்னடா பண்ணுவான்? வேண்டாம் பாவம், ஒரு 40,000 கொடுங்க அப்படிமே. இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு சம்பளமே போட தெரியாது. ஆமாங்க, அப்படி தான் என் தொழிலாளி என்னை விட்டு போகாமல் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஏடா உங்களை இவ்வளோ திட்டி விட்டு ஏசி விட்டேன், நீங்கள் டூட்டியில் இருக்கிறான். அவன் சொல்லுவான், அண்ணன் தானே பேசுகிறீங்க, எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, இதில் என்ன இருக்குதும்மா. இந்த யதார்த்தத்தை பாருங்களேன். அதனால தான் எனக்கு தொழிலாளி பஞ்சமே இருக்காது என் நிர்வாகத்துக்கு. எங்கள் அண்ணனும் அப்படி தான். நாங்களாம் சாப்பிட்றத கூட அப்படி, நான் கஷ்டப்படும் போது அதெல்லாம் இருந்தது. ஒரு காலத்தில் தமிழர்கள் இந்த துறையில் கிடையாது. ஹோட்டல்னு கேட்டால் பிருந்தாவனம், வசந்தம், அப்படி இப்படின்னு எல்லாம் பவன் கவன், இந்த கர்நாடகா, எல்லாம் நம்ம நாடு தான். தமிழர்கள் அண்ணன் அது மாதிரி அடையாரானந்த பவன், சரவண பவன், முனியாண்டி விலாஸ், பொன்னுச்சாமி இப்பெல்லாம் தமிழர்கள் கலந்துட்டோம். நல்ல உணவை கொடுத்து வாழ்ந்தோம். இந்த மாதிரி இந்த சம்பளம் போடுற விஷயம் கூட எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை எல்லாமே யதார்த்தம் தான். நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கும் 10 பேர் உதவின்னு வாசலில் நிற்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், முடிஞ்சதை கொடுப்பேன்.